கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதாவது உங்க வீட்ல ஒரு பெரிய மெஷின் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க பொறந்தே அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அதுக்கு ரெஸ்ட் இல்ல. அது ஒரு மாதிரி திகில் படம் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. பகல் இரவுன்னு எப்ப பார்த்தாலும் அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அந்த ஆஃப் சுவிட்ச் எங்க இருக்குன்னு யாருமே நமக்கு கத்து கொடுக்கல இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த சத்தம் உங்களை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுது. ஆனா அதை உங்களால நிறுத்தவும் முடியல. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? நிஜமாவே ரொம்ப பயங்கரம்தான். ஆனா இதோட உண்மையான சிக்கல் என்னன்னா, இந்த மெஷின் உங்க வீட்ல ஒரு மூலையில இல்ல. அப்புறம் எங்க இருக்கு? அது உங்க தலைக்குள்ளேயே தான் இருக்கு. அதை விட்டு உங்களால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அட ஆமா. நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது நம்மளோட மனித மனச பத்தி தான். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆழமான தேடலுக்குள்ள உங்கள அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தகவல்கள் ரொம்பவே புரட்சிகரமானவை. கண்டிப்பா. 1986ஆம் ஆண்டு ஓஷோ அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி உருகுவே நாட்டுல இருக்கிற பொண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தங்கி இருந்தப்போ கொடுத்த உரைகள் தான் இது. அதாவது அந்த பியாண்ட் சைக்காலஜி, உளவியலுக்கு அப்பாற்பட்ட அப்படிங்கிற தலைப்புல அவர் நிகழ்த்தின உரைகள். ஆமா. அதோட 25வது பகுதியை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த ஓயாத சத்தமிடும் இயந்திரத்தை தாண்டி எப்படி நிஜமான அமைதிக்குள்ள போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறப்போ அவர் ஒரு மிக முக்கியமான ஆழமான விஷயத்த முன்வைக்கிறாரு. அதாவது அந்த காலத்தோட அளவா இல்ல அன்போட ஆழமா அப்படிங்கிற கேள்விதானே? ஆஹா, அதேதான். அவரு தனக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர் தேவராஜ் பத்தி குறிப்பிடுறாரு. இதுல அவர் சொல்றது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஏன்னா நம்ம ஊர்ல ஒருத்தரை 80 வருஷமா தெரியும்னு சொல்றத ஒரு பெருமையா நினைப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 80 வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்தாலும் அவரை முழுசா புரிஞ்சிக்க முடியாது. ஆனா ஆழமான அன்பு இருந்தா ஒரு நொடியில அவரை புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கும் ஒரு டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? மருத்துவத்துக்கு சயின்ஸ் தானே தேவை, அன்பில்லையே. அங்கதான் நாம நவீன மருத்துவத்தோட அடிப்படையே புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசின் எல்லாமே எதை வச்சு உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் உடம்பு பத்தி படிச்சுதானே. ஆனா எந்த உடம்பு? இறந்த உடல்களை, அதாவது பிணங்களை அறுத்து பார்த்து உருவானதுதான் நவீன மருத்துவ அறிவியல். ஓஹோ, கரெக்ட் தான். ஒரு உயிரற்ற உடல்ல ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, செல்கள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு உயிருள்ள உடல், குறிப்பா சொல்லணும்னா முழுமையான விழிப்புணர்வு அடைந்த ஒரு ஞானியோட உடல் இயங்கும் விதம் முற்றிலும் வேறானது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா ஒரு டாக்டரோட படிப்பு ஒரு ஞானியோட உடம்புக்கு முன்னாடி வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களா? ரத்தம்னா எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே? மருத்துவ அறிவியல் ரத்தத்தோட மெக்கானிக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த ரத்தத்தை இயக்கிற உணர்வு நிலைய, அதாவது கான்ஷியஸ்னஸை ஒரு சயின்ஸ் லேப்ல வச்சு அடக்க முடியாது. புரியுது. அதனாலதான் ஓஷோ சொல்றாரு, மருத்துவர் தேவராஜ் தன்னோட ஸ்டெத்தஸ்கோப்பையோ மருத்துவ படிப்பையோ மட்டும் நம்பி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ஓ, அப்ப வேற எதை நம்பி கொடுத்தாரு? ஓஷோ மேல அவர் வச்சிருந்த அளப்பரிய அன்பின் மூலமா அந்த உடம்புக்கு என்ன தேவைன்னு உள்ளுணர்வா உணர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அறிவியல் மனிதர்களை வெறும் டேட்டாவா பாக்குது. ஆனா அன்பு மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதனோட தனித்துவத்தையும் முழுமையா உணருது, இல்லையா? எக்ஸாக்ட்லி. வாவ், இது எனக்கு இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மெக்கானிக் ஓடாத ஒரு இன்ஜினை கழட்டி பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வண்டியோட மொத்த பர்ஃபார்மன்ஸையும் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதா நினைக்கிறதுக்கு சமம். ஆமா, உயிரற்ற ஒன்ன வச்சு உயிர்ப்பான ஒன்னை எடை போடுறது பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் உலகத்துல பல உளவியலாளர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. மனித மனச ஏதோ ஒரு மெக்கானிக்கல் பொருள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. கண்டிப்பா. அதனாலதான் ஓஷோ மனித மனச பத்தி பேசும்போது அது ஒரு பயோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாரு. அந்த பயோ கம்ப்யூட்டர் கான்செப்ட் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. குழந்தை பிறக்கும்போது அதுக்கு மனம்னு ஒன்னு இருக்கிறதே இல்லையாம். ஆமா, ஒரு 3 இல்ல 4 வயசுல தான் இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யவே தொடங்குது. இயற்கையிலே அவங்க சிறந்த பயோ கம்ப்யூட்டர்கள்னு அவர் சொல்றது ரொம்ப பிராக்டிக்கலா இருந்தது. ஆமா, மூளை அப்படிங்கிறது ஹார்ட்வேர், ஆனா மனம் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த சாஃப்ட்வேரை யார் இன்ஸ்டால் பண்றது? சமூகம் தானே. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு மொழி தெரியாது, மதம் தெரியாது. கரெக்ட். பெற்றோர், பள்ளி, மதம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள டேட்டாவை ஃபீட் பண்றாங்க. எந்த அளவுக்கு ஒருத்தர் இந்த வார்த்தைகளை அழகாக கையாள கத்துக்கிறாரோ அவரை சமூகம் தெரிய அறிவாளின்னு கொண்டாடுது. ஆனா நிஜத்துல அவங்க அறிவாளிகள் கிடையாது. அரசியல்வாதிகள், மதகுருக்கள் எல்லாரும் வெறுமனே இந்த பயோ கம்ப்யூட்டர்ல ஏத்தின வார்த்தைகளை வச்சு வித்த காட்டுறவங்க மட்டுமே. ஆனா சமூகத்துல வாழணும்னா இந்த புரோகிராமிங் நமக்கு தேவைதானே?
இதுல எனக்கு ஒரு பயம் என்னன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மூளைய பற்றி அவர் சொன்ன உதாரணம் தான். ஓ, அந்த ஐன்ஸ்டீன் உதாரணம் ரொம்ப முக்கியமானது. ஆமா. ஒருவேளை ஐன்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட மூளைய மிஷின் மூலியமா உயிர்ப்புடன் வச்சிருந்தா, அந்த மனுஷன் இறந்துட்டான் அப்படிங்கிறது கூட அந்த மூளைக்கு தெரியாதாம். ம், அது சம்பந்தமே இல்லாம தொடர்ந்து தியரிகளை பத்தியும் நட்சத்திரங்களை பத்தியும் பேசிக்கொண்டே இருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்போ நாமெல்லாம் வெறும் இந்த சாஃப்ட்வேரோட அடிமைகளா? நிதர்சனமான உண்மை அதுதான். மூளை தன்னை ஒரு கருவின்னு உணர்றதே கிடையாது. இந்த கம்ப்யூட்டரோட மிகப்பெரிய டிசைன் ஃப்ளா என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு ஆஃப் சுவிட்ச் கிடையாது. அதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த மெஷின். முடிச்சிருக்கிறப்போ வெளியில பேசுது, தூக்குறப்போ கனவா உள்ளுக்குள்ள பேசுது. ஆமா, நம்மோட கல்வி முறை ஒரு மனிதனுக்கு மனசை எப்படி பயன்படுத்தணும்னு 20 வருஷமா சொல்லிக் கொடுக்குது. ஆனா அதை எப்படி நிறுத்தணும்னு ஒரு நாள் கூட சொல்லிக் கொடுக்கல. இது ஏன் பரிணாம வளர்ச்சி நமக்கு கொடுக்கல? நம்ம உடம்பு டயர்டானா தானா தூக்கம் வருது. அப்போ மனசு மட்டும் ஏன் ஆஃப் ஆக மாட்டேங்குது? ஏன்னா பரிணாம வளர்ச்சிக்கு உங்களோட அமைதியை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும், சர்வைவ் ஆகணும், அவ்வளவுதான். ஓஹோ. மனம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு கருவி. அது எப்பவுமே ஆபத்து எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப நாம காட்டுக்குள்ள சிங்கம் புலிக்கு பயந்து வாழ்றதில்ல. இருந்தாலும் மனசு சும்மா இருக்காம ஆபீஸ்ல பாஸ் என்ன சொல்வாரோன்னு கற்பனையான புலிகளை உருவாக்கி பயந்துகிட்டே இருக்கு. கரெக்ட். அப்போ அந்த கற்பனை புலிகள் கிட்ட இருந்து தப்பிக்க இந்த மெஷினை ஆஃப் பண்ற ஸ்விட்ச் எது? தியானம் தானா? ஆனா தியானம்னாலே ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் எதையும் நினைக்க கூடாதுன்னு போராடுறது தானே? நீங்க சொல்றதுதான் பலரும் பண்ற தப்பு. மனச அடக்கணும்னு நினைக்கிறது மறுபடியும் மனச வச்சுக்கிட்டே விளையாடுற ஒரு விளையாட்டு தான். அப்போ நிஜமான தியானம்னா என்ன? நிஜமான தியானம்ங்கிறது போராட்டம் இல்லை. அது மனசுக்கு ஓய்வு கொடுக்கிற கலை. அந்த பயோ கம்ப்யூட்டர் அதோட பாட்டுக்கு விட்டுட்டு நாம அதுக்கு வெளியில வந்து வேடிக்கை பார்க்கறது. அப்படி எந்த ஒரு மனசுக்கு சரியான ஓய்வு கிடைக்குதோ அதுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்குது. எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, ஒரு மொபைல் போனை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கோம்னு வச்சுப்போம். பேக்ரவுண்ட்ல ஒரு 50 ஆப் ரன் ஆயிட்டு இருந்தா மதியமே பேட்டரி ட்ரெயின் ஆயிடும். ஆமா, போன் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஆனா அதே போனை ஆஃப் பண்ணி ஃபுல்லா சார்ஜ் செஞ்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பரா இருக்கும். தியானம் மனசுக்கு அந்த ரீஸ்டார்ட் வேலை தான் செய்யுதுன்னு சொல்லலாமா? ரொம்ப அழகான ஒப்பீடு. அந்த ரீஸ்டார்ட் பண்றப்போ மனசு எவ்வளோ பவர்ஃபுல் ஆகுது தெரியுமா? ஓய்வெடுத்த ஒரு மனசு பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பா மாறும், கவிதையா மாறும். வாவ். அது நேரடியா கேட்பவரோட இதயத்துல போய் இறங்கும். இதுதான் உண்மையான வசீகரம், அதாவது கரிஸ்மா அப்படின்னு ஓஷோ சொல்றார். இதை தவறு விட்டுற ஒருத்தன் உலகத்துல எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவன் உள்ளுக்குள்ள ஒரு ஏழை தான். அதனாலதான் அவனை புவரஸ்ட் ரிச் மேன் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறாரு இல்லையா? எக்ஸாக்ட்லி. மனசோட சத்தத்தை ஆஃப் பண்ணிட்டா நம்மளால நிகழ்காலத்தை முழுமையா உணர முடியும்னு சொல்றாரு. அவர் சொல்ற ஒரு உதாரணம் ரொம்பவே வேடிக்கையா இருந்தது. எந்த உதாரணம்? ராத்திரி நம்ம படுக்கையில தூங்கும்போது கனவுல மனசு நம்மள நிலாவுக்கு கொண்டு போயிடுது. ஆனா காலையில முழிச்சதும் நாம நிலாவுல இருந்து எப்படி வீட்டுக்கு போறதுன்னு டிக்கெட் புக் பண்றதில்ல. ஹா, கண்டிப்பா மாட்டோம். ஏன்னா நாம நிலாவிலே இல்ல, படுக்கையில தான் இருந்தோன்னு முழிச்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடுது. ஆமா, கனவுல இருக்கும்போது அந்த நிலா எவ்வளவு உண்மையா தெரிஞ்சதோ விழிச்ச உடனே அது வெறும் மாயேன்னு புரிஞ்சிடுது. ஆனா இது தூக்கத்துல வர்ற கனவுக்கு மட்டும் இல்ல, முழிச்சிருக்கிறப்ப வர்ற நினைவுகளும் பொருந்தும். முழிச்சிருக்கிறப்போ எப்படி? இப்போ நாம இந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இது எப்படி மாய ஆகும்? உடல் அளவுல நீங்க இந்த ரூம்ல இருக்கலாம். ஆனா உங்க மனசு நேத்து நடந்த ஒரு சண்டைய பத்தியோ இல்ல நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பத்தியோ யோசிச்சுட்டு இருந்தா நீங்க நிஜத்துல இங்கே இல்ல. ஓ, கடந்த காலமும் எதிர்காலமும் மனசு உருவாக்குற ஒரு மாயதான். ஆமா, உங்களோட விழிப்புணர்வு எங்கேயோ அலைபாஞ்சிட்டு இருக்கு. அப்போ நாம பிசிக்கலா இங்க இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா ஒரு கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பதான் இந்த இங்கேயும் இப்போதும் அப்படிங்கிற நிகழ்காலத்துக்கு வர்றது? சில நேரங்கள்ல இயற்கையே நமக்கு அதுக்கு உதவி செய்யும். ஒரு மலை உச்சியில நின்னு ரொம்ப அழகான ஒரு சூரியாஸ்தமனத்தை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். இல்ல உங்களை உருக்கக்கூடிய ஒரு சிறந்த இசைய கேக்குறீங்க. அந்த வினாடியில உங்க மனசோட சத்தம் டக்கு நின்னுடும். நேத்து நாளைக்குங்கிற சிந்தனை எல்லாம் அழிஞ்சு நீங்க முழுமையா அந்த வினாடிக்கு, அந்த ஹியர் அண்ட் நவ் அப்படிங்கிற நிலைக்கு இழுத்து வரப்படுவீங்க. ஆனா அந்த உணர்வு நிலைத்திருக்கிறது இல்லையே. வாவ், எவ்ளோ அழகான சூரிய அஸ்தமனம்! இத உடனே ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடணும்னு மொபைல்ல தேடின அடுத்த செகண்ட் அந்த அமைதி காணாம போயிடுதே. கரெக்ட். எப்போ நீங்க அந்த அனுபவத்தை லேபிள் பண்ணி சொந்தம் கொண்டாட நினைக்கிறீங்களோ அப்போ மறுபடியும் மனசு உள்ள வந்துடுது.
இதே சொந்தம் கொண்டாடுற தன்மை தான் மனித உறவுகள்லயும் இவ்ளோ பெரிய சிக்கல்களை உருவாக்குது. குறிப்பா அந்த காதல், சுதந்திரம் இத பத்தி அவர் சொல்ற கோணம் ரொம்ப ஆழமானது. ஒரு காதலியிடம் அல்லது காதலனிடம் நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமானதுன்னு சொல்றாரே, அது ஏன்? அந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. நான் சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றப்போ, நீங்க உங்கள ஒரு அதிகார மையமா நிறுத்திக்கிறீங்க. ஆமா, ஒரு அத்தாரிட்டி மாதிரி. சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனோட பிறப்புரிமை. அதை தர்றதுக்கு நீங்க யாரு? கடவுளா? எப்போ நான் தரேன்னு ஒரு ஈகோ அங்க முளைக்குதோ, அப்போ அங்க காதல் செத்து போகுது. இது ரொம்ப நுட்பமான பாயிண்ட். நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றதுக்குள்ளேயே ஒரு மறைமுகமான மிரட்டல் இருக்கு. அதாவது நான் நினைச்சா அந்த சுதந்திரத்தை திரும்ப பிடுங்கிக்கவே அப்படிங்கிறது. சரியா பிடிச்சிங்க. அதனால தான் சுதந்திரம் கொடுத்த அடுத்த கட்டமாவே சந்தேகமும் பொறாமையும் வந்துருது. நான் இவ்வளவு சுதந்திரம் தரேனே, நீ வேற யாரையாவது விரும்பிடுவாயா அப்படின்னு ஒரு பயம். ஆமா, அன்பில் சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அன்பு என்பதே சுதந்திரம்தான். ஆனா இத நான் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த நிபந்தனையுமே இல்ல, முழுமையான சுதந்திரம் இருக்குன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தாதா? எல்லைகள் தேவையில்லையா? ஓஷோ மத்தவங்கள காயப்படுத்துற சுதந்திரத்தை பத்தி பேசல. பாதுகாப்பின்மை காரணமா நாம உருவாக்குற எல்லைகளை பத்தி பேசுறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ம் நாம ரோட்ல எத்தனையோ முன்பின் தெரியாத மனிதர்களை பார்க்கறோம். அவங்க என்ன ட்ரெஸ் போடணும், யார பார்க்கணும்னு நாம போய் நிபந்தனை விதிக்கிறோமா? இல்ல. கண்டிப்பா மாட்டோம். ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன அடுத்த வினாடியே அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நாம ஏன் ஒரு ஜெயில் கட்ட ஆரம்பிக்கிறோம்? அடப்பாவமே. அன்பு ஒருவரை மலரச் செய்யணுமே தவிர கட்டி போடக்கூடாது. உங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட சுதந்திரத்துல தலையிடுதுன்னா அங்க அன்பின் பெயரால் நீங்க ஒரு சிறைச்சாலையை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்பின் பெயரால் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறைச்சாலைகளை கட்டிக்கிறோம்னு அவர் சொல்றது முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த கட்டி போடுற தன்மை ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, நம்மளோட பழக்க வழக்கங்கள்லயும் இருக்குதானே. ஆமா, கண்டிப்பா. சில கெட்ட பழக்கங்களையோ பாலுணர்வையோ நாம கடந்து செல்லணும் அப்படின்னு பல ஆன்மீக குருக்கள் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற வழி அதை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தானே. அங்கதான் மனித குலம் ஒரு மிகப்பெரிய உளவியல் தப்பு செஞ்சுட்டு இருக்கு. ஒன்றை அடக்கி வைப்பதன் மூலமா அதை ஒருபோதும் கடக்க முடியாது. அடக்குமுறை அப்படிங்கிறது ஒரு தீராத சுழல். ஏன் முடியாது? கண்ட்ரோல் பண்றது தானே மனக்கட்டுப்பாடு. ஒரு சின்ன உளவியல் உண்மையை சொல்றேன். அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க குரங்க பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஒரு கட்டளை போட்டா உங்க மனசு என்ன பண்ணும்? ஹாஹா, கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஃபுல்லா குரங்க பத்தி மட்டும்தான் யோசிக்கும். அதுதான் பிரச்சனை. நீங்க எந்த ஒரு விஷயத்த வலுக்கட்டாயமா அடக்க நினைக்கிறீங்களோ அது உங்க ஆழ்மனசுல போய் உட்கார்ந்துகிட்டு உங்களை ஆட்டி படைக்கும். இயற்கையா எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு விஷயத்த வாழும்போதே அதை தாண்டி செல்ல முடியும். இதுக்கு அவர் தன்னுடைய தாத்தாவோட சுருட்டு பழக்கத்தை உதாரணமா சொல்ற கதை ரொம்ப சூப்பரா இருந்தது. சிறு வயதுல ஓஷோ தன் தாத்தாவுக்கு சுருட்ட பத்தர வைத்து கொடுப்பாராம். ஆமா, அப்படி கொடுக்கும்போது அந்த சுருட்டிலிருந்து வரும் புகையையும் அதை குடித்துவிட்டு தன் தாத்தா படும் இருமலையும் தூக்கமில்லாமல் தவிப்பதையும் அவர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்காரு. அந்த சின்ன வயசுலயே ஓஷோ வெறுமனே தாத்தாவை பார்த்து காப்பி அடிக்கல. அவர் ஒரு பார்வையாளனா இருந்து முழுமையா அந்த அனுபவத்தை உள்வாங்கினாரு. தாத்தா அந்த சுருட்டுக்கு எவ்வளோ அடிமையா இருக்காருன்னு பார்த்ததுமே ஓஷோவுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடுச்சு. அந்த பழக்கம் அவர்கிட்ட நெருங்கவே இல்ல. ஆனா அவரு தாத்தாவால தன் வாழ்நாள் முழுக்க அந்த சுருட்டை கைவிடவே முடியல. ஏன்னா தாத்தா அந்த பழக்கத்தை குற்ற உணர்ச்சியோட அணுகுனாரு. கரெக்ட். அதை அடக்க முயற்சி பண்ணி தோத்து போனாரு. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ முழுமையா குற்ற உணர்ச்சி இல்லாம விழிப்புணர்வோட கவனிக்கும் போதே அதோட தேவையற்ற தன்மை நமக்கு தானா புரிஞ்சிடும். பல துறவிகள்னு சொல்லிக்கிறவங்க உலக ஆசைகளை வலுக்கட்டாயமா விட்டுட்டு பழக்கம் இல்லாததுக்கு அடிமையாகிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா உண்மையான கடந்து செல்லுதல் என்பது ஒரு குழந்தைத்தன்மையானது, எந்த அடக்குமுறையும் அடிமைத்தனமும் இல்லாதது. மிக துல்லியமா சொன்னீங்க. நீங்கள் கோபத்தையோ பாலுணர்வையோ அடக்க முற்படும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய போரை தொடங்குகிறீர்கள். ஆனா விழிப்புணர்வோடு அதை கவனிக்கும் போது அது தானாகவே உங்களை விட்டு போயிடும். குழந்தைங்க பொம்மைய விட்டு தானா விலகுற மாதிரி. ஆமா, வயசு ஏற ஏற அந்த பொம்மை மேல இருக்கிற ஈர்ப்பு தானா விலகிடும். அதுக்கு அவங்க எந்த போராட்டமும் பண்றதில்ல. அதுதான் உண்மையான கடக்கிற தன்மை. இந்த உரையாடல் உண்மையிலே நம்மள பல விஷயங்கள்ல அன்லாக் பண்ணிருக்கு. மனசு அப்படிங்கிற மெஷினை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு அன்பை எப்படி ஒரு சுதந்திரமா மாத்துறதுன்னு பல ஆழமான தலங்களை தொட்டிருக்கோம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சதுதான். நம்ம மனசுங்கிற பயோ கம்ப்யூட்டரை யாரு இயக்குறதுங்கிற தெளிவு வந்துட்டா இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு கைதி இல்ல, நீங்க தான் மாஸ்டர். கண்டிப்பா. இப்போ இத அமைதியா கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி.
நாம இவ்ளோ நேரம் மனசோட சத்தத்தை ஆஃப் பண்றத பத்தியும் ஈகோவை விட்டுட்டு அன்பை உணர்றத பத்தியும் பேசணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க உங்க மனசோட ஆஃப் ஸ்விட்சை கண்டுபிடிச்சு அதை நிஜமாவே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ம். மொழிகள் இல்ல, சமூகத்தோட கட்டுப்பாடுகள் இல்ல, உங்க ஈகோ இல்ல, எந்த சிந்தனையும் இல்ல. எல்லாம் அடங்கி ஒரு முழுமையான நிசப்தம் உங்களுக்குள்ள பரவுது. அந்த நிசப்தத்துல எந்த எண்ணமும் இல்லாத அந்த வெற்றிடத்துல மிச்சம் இருக்கிற அந்த நீங்கள் யார்? சிந்தனைகள் இல்லாதப்போ உங்கள கவனிச்சிட்டு இருக்கிற அந்த சாட்சி யார்? பொறுமையா இந்த கேள்விய கூட எடுத்துட்டு போங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் லீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.